குழந்தை உலகத்தை மிக அற்புதமாகவும் யதார்த்தமாகவும் வெளிப்படுத்தியவர்கள கலாமணி சார் ஒருவர். வேறு படைப்புகளில் ரெண்டு வித்தியாசம் இருக்குது. அதாவது 80களுக்கு முன்னர் புலம்பெயர்ந்தவர்களுடைய படைப்புகளுடைய அந்த தன்மை வேறாக இருக்கின்றது. அதே இடத்துல 80களுக்கு பின்னர் புலம்பெயர்ந்தவருடைய படைப்புகள் தன்மை வேறு. சென்றிடு வீரட்டு தைக்கும் கலை செல்வங்கள் யாவும் குழந்தைங்க சேர்ப்பீர் என்று. வணக்கம். 80களில் தோன்றிய மிக முக்கியமான சிறுகதை படைப்பாளிகள் குறித்து பேசிக்கொண்டிருக்கின்றோம். இதில் சுதாராஜ் மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக காணப்படுகிறார். இவர் நல்லூரில் பிறந்தவர். மொரட்டோ பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பட்டப்படிப்பை முடித்தவர். ஆனாலும் இவருடைய வாழ்விடம் புத்தளமாக இருந்திருக்கிறது. புத்தளத்திலே பதிப்பகம் நடத்தியிருக்கிறார். புத்தக கடையும் வைத்திருக்கிறார். நான் ஏகலேன் சிற்றிதழ் நடத்திய காலத்தில் அவருடைய அந்த புத்தக கடையிலே என்னுடைய சிற்றிதழ்களை விற்று தந்த அந்த ஞாபகங்கள் இன்றைக்கும் என்னிடம் பசுமையாக இருக்கின்றது. மிக காத்திரமான முக்கியமான சிறுகதைகள் எல்லாம் எழுதியிருக்கின்றார். பலாத்காரம், கொடுத்தல், தெரியாத பக்கங்கள், காற்றோடு பேசுதல், ஒரு நாளில் மறைந்த இரு மாலை பொழுது, இந்த கதைகள் எல்லாம் சுதாராஜனுடைய மிக முக்கியமான கதைகளாக காணப்படுகின்றது. சுதாராஜனுடைய கதைகளிலே அதனுடைய அடிநாதமாக இருப்பது மனித நேயம், உயிர்களின் நேயம், ஜீவகாரண்யம் பற்றி பல்வேறு கதைகளிலே காணப்படக்கூடிய இருக்கும். இந்த உயிர்களை நேசிக்கிறது அவருடைய சிறுகதைகளுடைய மைய நீரோட்டமாக காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம். இன முரண்பாடும் யுத்தமும் இந்த குடும்பங்களையும் தனி மனிதர்களையும் எவ்வாறு பாதித்தன என்பதை பற்றி பல கதைகள் எழுதியிருக்கிறார். அவருடைய கதைகளிலே மிக மாறுபட்ட கதையாக இருப்பது தொங்கல் கதை. அவருடைய கதைகளிலே ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லக்கூடிய வகையில் காணப்படுகிறது. மூத்தண்ணன் ஒருவர் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு வருகிறார். வரைக்கும் என் அம்மா யோசிக்கிறாருண்டா, இந்த பிள்ளை கொழும்பில் நல்ல சாப்பாடு சாப்பிட்ருக்காது, அவனுக்கு ரச்சி சமைச்சு கொடுப்போம் என்று அங்கே இருக்கிற அந்த வெள்ளைச்சாவலை பிடித்து அதை சமைக்கிறது அவர்களுடைய திட்டமாக இருக்குது. வெள்ளைச்சாவலை பிடிக்கிறதுக்கு அவர்கள் அரிசி இல்லாமல் போட்டு கிளப்புக்குள்ளே அதை வளைத்து பிடிக்கிறதுக்கான நுட்பத்தை கையாளுகிறார்கள். ஒரு கட்டத்தில் சாவல் அதை உணர்ந்து கொள்ளுது, இவர்கள் தன்னை பிடிக்க போகிறார்கள். அப்போ சாவல் என்ன செய்யுதுன்னா, இவர்களுடைய கையை கெட்டாத வகையில் வேறு இடத்த போய் ஓடி ஒளியாடுது. அப்போ இவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, இனி சாவலை இப்படி பிடிக்க இல்லாதன்ட்டு கல்லுகள் கம்புகளால் எறிஞ்சு விழுத்துவோம் என்று அடுத்த நடவடிக்கை போகிறார்கள். அப்பொழுது இந்த மூத்தண்ணன் என்ற கதாபாத்திரம் சொல்லுது, இந்த காட்சியத்தை நாங்கள் பார்க்கல 83 கலவரத்தில் தமிழர்களை எவ்வாறு பெரும்பான்மையினத்தினர் துரத்தினார்களோ அந்த காட்சி எனக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்கிறார். அப்போ அங்கே சின்ன கடைசி மகன் இருப்பார், கடைசி தம்பி, அந்த மூத்தண்ணன் கடைசி தம்பி. அவனால் எதுவுமே முடியாதுன்னு நீ கிட்ட வராது என்று கலைத்து விடுவார்கள். ஆனால் கடைசியாக அந்த கிடுகுக்குள்ளே போய் சாவல் ஒழித்திருக்கலாம் வந்தவன் பிடிக்கிறான், பிடித்து கொண்டு தான் அவன் கொடுக்குறான். அப்போ உரிக்கலாம் நீ கிட்ட வர வேண்டாம் அந்த சிறுவனுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் அவன் அடம் பிடித்து அதை போய் பார்க்குறான். அப்படி பார்த்து கொண்டிருக்கலாம் அவன் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருது, ஐயோ இந்த சாவலை நான் பிடித்து கொடுத்தது தவறு, இது இவ்வளவு கொடூரமாக இது உரிக்கப்படுது அன்றது. அவன் போய் கொஞ்சம் நேரம் நித்திர கொண்ட அப்புறம் சமைத்து முடிந்து அவன் அம்மா தட்டி எழுப்புறா, என்ற பிள்ளை சாவலை பிடிச்சது எலும்பு ரசம் சாப்பிடண்டு. இவன் உறக்கத்தில் ஒரு கனவு காண்றான். அந்த கனவு என்னண்டா, இவனுடைய அக்கா அண்ணா எல்லாரும் சேர்ந்து தன்னுடைய மூத்தண்ணனை கரைத்து கொண்டு போய் கல்லால் இறுக்கி கொட்டனால் இருக்கிற மாதிரியே கனவு காண்றான். அவன் மீது அம்மாவை இறுக்கி கட்டிப்பிடிச்சுன்னு சொல்கிறான். மூத்தண்ணா அவனுமே கொழும்புக்கு அனுப்ப வேண்டாம் என்ற வகையில் இந்த கதை நிறைவு பெறுகின்றது. அந்த கதையினுடைய நிறைவு இந்த தொங்கல் என்ற கதையை எழுதிக்கலாம். அந்த தலையங்கத்தை எங்கே வச்சிருப்பாருன்னா அது உச்சம் என்ற இதில், அதாவது இன்றைக்கு வீட்டில் ரச்சி காட்ட போகிறார்கள், அப்போ தொங்கல் தான் என்றதான் என்னுடைய அந்த கதை தலைப்பினுடைய அர்த்தமாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு கதை எழுதியிருப்பார், வேரும் விழுதுகளும் என்று. இந்த யுத்தத்தால் நல்லா வாழ்ந்த ஒரு குடும்பம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு அவர்கள் கொஞ்சம் வறுமை நிலைக்கு வந்துடுவார்கள். அப்போ அங்கே இருக்கிற அந்த குடும்ப தலைவன் புதுவரிடம் பிறக்க போது என்ன செய்யலாம் என்று யாரிடம் காசு வாங்க முடியாத நிலையில் வீட்டுக்கு பின்னுக்கு இருக்கிற வாழை மரத்தில் இருக்கிற வாழை இலைகளை வெட்டி கொண்டே திருநெல்வேலி சந்தையில் அவர் விட்டு வருகிறார். அப்போ அவரோடு ஏற்கனவே வேலை செய்ய ஒரு முதியவர் மாணிக்கம் என்று அவர் இவரை கண்டுபிடி சொல்கிறார், இப்படி 3 நாளாக சாப்பிடையில அண்டு சொல்கிறார். அப்போ இவர் என்ன செய்யணும், அந்த காசை அவரிடம் கொடுத்து தங்கள் புது இடத்துக்கு செலவழிக்கிற காசை அவரிடம் கொடுத்து விட்டு வருவ மாதிரி ஒரு மனிதன் நேசிக்கிறது பண்பை சொல்லக்கூடிய இந்த கதையும் இருக்கும்.
இவ்வாறு சுதாராஜ் மிக அற்புதமான கதைகளை எழுதியிருக்கிறார். இதற்கு முன்பு நிகழ்ந்த உரையாடலில் குணேஸ்வரன் சாரும் சோபா சாரும் முத்துலிங்கம் பற்றி சொன்னார்கள். முத்துலிங்கம் பற்றி சொல்லும்போது எனக்கும் அவரை பற்றி ஏதாவது சொல்ல வேண்டும் வாய் நவனவுக்கும். அந்த வகையில் அவருடைய கதைகளில் எனக்கு புவியீர்ப்பு கட்டணம் மிக முக்கியமான கதையாகப்படும். ஏனென்றால் அந்த ஆங்கிலேயருடைய காலத்திலெல்லாம் பல்வேறு வரிகளை விதிக்கிற மாதிரி இப்பொழுது இருக்கிற அரசுகள் அந்த வரிக்கு இணையாக இவர்களும் இந்த புதிய வரிகளை அறிமுகம் செய்கிறார். எப்படியாவது மக்களை சுரண்டோணும் உண்டு. அப்போ எல்லா இந்த கதையில் எல்லா வகையான வரிகளும் மக்களிடம் வந்து அறவிடப்பட்டிருக்கும். அப்போ அரசாங்கம் யோசிக்கும் நீங்கள் என்ன வரியை மக்களிடம் அறவிடலாம் உண்டு. அப்போ புதிதாக ஒரு வரியை கண்டுபிடிப்பார்கள், புவியீர்ப்பு கட்டணம். அதாவது நீங்கள் நடக்கிறீங்களா அது விழாமல் இருக்கிறது காரணம் இந்த புவியீர்ப்பு, அதுக்கான கட்டணத்தை நீங்கள் செலுத்த வேண்டும் என்று. இவ்வாறு அந்த ஒரு சின்ன சின்ன விடயங்களை கூட நுட்பமாக இல்லை, இது முத்துலிங்கத்தினுடைய. இதே மாதிரி முத்துலிங்கத்தின் இன்னொரு கதை அற்புதமாக இருக்கும். அவர் நாயை வைத்து எழுதின கதை, அந்த துரியன். அந்த துரியன் அந்த துரியன் கதையில் அவர் என்ன செய்வாருன்னா அந்த இறுதியில் முடிக்கல அந்த நாயை தொடையிலே அடிபட்டு இறந்ததாக முடித்துக் கொள்வார். அப்பொழுது அந்த கடைசியில் சொல்லுகின்ற வசனம் என்ன, இப்படி நடக்கும் என்று தெரிந்திருந்தால் இந்த நாய்க்கு நான் துரியன் என்று பெயர் வைத்திருக்க மாட்டேன் என்று முடிக்கிற அந்த வசனத்தை வாசிக்கிற போது எங்களுக்கு கண் கலங்கிவிடும். எப்படி அந்த அழகாக அந்த கதையை கொண்டு வந்து சரியாக முடித்திருப்பார் என்று. அவருடைய ஆளுமைக்கும் இன்னொரு உதாரணம் சொல்லலாம். அந்த வியட்நாமிலே யுத்தம் நடந்த போது அமெரிக்கா சொல்லுது வியட்நாமில் எதுவுமே நடக்கவில்லை என்று. அமெரிக்கா எல்லாரையும் மூடி மறைத்த போது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஒரு புகைப்படக்காரர் வியட்நாமில் போய் அங்கே நடக்கிற யுத்தத்தை படம் எடுக்கிறார். அப்படி எடுக்கல ஒரு சிறுமி தன்னுடைய ஆடை அவருடைய உடம்பிலே தீப்பற்றிய போது, சட்டையில் தீப்பற்றிய போது அந்த ஆடையை கிழித்து எறிந்து விட்டு அவள் ஓடி வருகிறாள். அந்த புகைப்படத்தை எடுத்து அவர் அமெரிக்க பத்திரிகையில் போடுகிறார். அந்த ஒற்றை புகைப்படம் அமெரிக்கா வியட்நாம் போரையை நிறுத்தியது. அந்த புகைப்படத்துக்குரிய சிறுமி வளர்ந்து மூதாட்டி ஆகிவிட்டாள். ஆனால் அவளை சந்திப்பதற்கு நிறைய பேர் முயற்சிக்கிறார்கள் போய் பார்க்குறது. ஏன்னா அவள் யாரையுமே பார்க்க மாட்டேன் மறுத்து விடுகிறாள். இந்த நேரத்தில் முத்துலிங்கம் அவளை சந்திக்கணும் ஆசைப்படுறார். அப்பொழுது தன்னை பார்க்க வருவர்கள் யாரென்ற அறிந்த பிறகுதான். அப்போ இவர் ஒரு இலங்கை தேசத்திலே ஒரு அகதியாக அங்கே வந்த அந்த நிலையை தன்னுடைய உணர்வுகளும் அவருடைய உணர்வுகளும் சமப்படும் என்றும் அவருடைய எழுத்துக்களை வாசித்த அந்த திறனால அவரை சந்தித்திருக்கிறார். இப்படி இந்த கனடாவில் இருந்த நோபல் பிரைஸ் பரிசுகள் பெற்ற ஒரு சிறுகதை ஆசிரியர் அவர் இப்படி அந்த மிகப்பெரிய ஆளுமை எல்லாம் முத்துலிங்கம் போய் சந்தித்தவர்கள் நேர்காணல் எல்லாம் செய்திருக்கிறார். இதுடன் முடிக்கும். நன்றி முரளி. கலந்துரையாடலில் எங்களுடைய சிறுகதை ஆசிரியர்களில் இந்த நாங்கள் இப்போ பார்க்கிற காலம் இன முரண்பாடு கூர்மையடைந்து ஆயுத போராட்டமாக வெடித்து பெரிய சேதங்கள், இடப்பெயர்ச்சி, புலப்பெயர்ச்சி நடந்த ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்து நிகழ்ச்சிகளை, சுவடுகளை எப்படி ஈழத்து தமிழ் எழுத்தாளர்கள், ஏன்னா அவர்கள் தான் இதற்கு சாட்சியாக இருந்தவர்கள், எப்படி பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை தம்பி ரமேஷ் இப்பொழுது எடுத்துரைப்பார். இப்போ 1980 காலப்பகுதியில் இனப்பிரச்சனை, இன முரண்பாடுகள் பற்றி பல்வேறு சந்தர்ப்பங்களில் பார்த்து வந்து நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு கூர்மையான நோக்கில் இந்திய இராணுவத்தினுடைய பிரச்சனைகளை மையமாக கொண்டு பல கதைகள் எழுந்ததை கடந்த வாரங்களில் கதைத்திருக்கிறோம். அதே நேரத்தில் அம்மாளை கும்பிடுங்க, வில்லு குலத்து பறவைகள் பற்றிய விஷயங்களை நாங்கள் ஏலவே சொல்லியிருக்கிறோம். முறிந்த பனையில் ராஜினி திருநகம உட்பட பலர் எழுதின இதில் இந்திய இராணுவம் பற்றிய பிரச்சனைகள் எவ்வாறு பேசப்பட்டது என்ற விஷயத்தை பார்த்து நாங்கள். அதே நேரத்தில் சிறுகதைகளுக்கு அப்பாற்பட்டு ஈழத்தில் ஒரு இந்திய சிறை என்றதை SMG என்று சொல்லப்படுற கோபாலகிருஷ்ணன் எழுதின அந்த இதிலையும், கோபால ரத்தினம் எழுதின இதிலையும் நாங்கள் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்குது.
அப்போ இதற்கு அப்பால் சண்முகம் சிவலிங்கம் அவர்கள் காண்டாவனம் என்ற தொகுப்பை கொண்டு வந்த நேரத்தில் பல கதைகள் இந்திய இராணுவத்தினுடைய, அதாவது அமைதி காக்கிறோம் என்ற போர்வையில் வந்த இந்திய இராணுவம் எப்படி தமிழ் மக்களை வேட்டையாடியது என்பதை அவர் பல கதைகளில் பேசியிருக்கிறார். காட்டுத்தோடை, காலடி, வாலிபதையும் வானரச்சேனையும், அந்த தலைப்பே வாலிபதையும் வானரச்சேனையும், அந்த தலைப்பே சண்முகம் சிவலிங்கம், அந்த தலைப்பே இதை எடுத்து காட்டுறதாக அமையுது. மரணப்பூட்டு, பிரகஸ்தம் முதலான கதைகளில் சண்முக சிவலிங்கம் மிக நுட்பமாக அவருக்குரிய அந்த மொழிநடையோட எடுத்து ஆராய்கிற மாயா ஜதார்த்தவாதத்தின் ஊடாகவும் பல கதைகள் அதில் பேசப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதை விட சொக்கன் தன்னுடைய அழைப்பு என்ற சிறுகதையை இந்திய இராணுவத்தின் தாக்குதலால் கோயிலில் இடம்பெயர்ந்திருக்கிற நேரத்தில் மக்கள் அனுபவித்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் வெளிக்கொண்டு வந்து காட்டியிருக்கிறார். இந்த அடிப்படையில் இந்திய இராணுவத்தினுடைய பிரச்சனைகள் ஈழத்து சிறுகதைகளில் பேசப்பட்டது. திட்டமிட்ட குடியேற்றங்கள் தொடர்பான விஷயங்களை சாந்தன் உட்பட பலர் தமது சிறுகதைகளில் தொட்டு காட்டியிருக்கிறாங்க. குறிப்பாக சானா முருகானந்தம் எழுதிய கிராமத்தின் கதை, ஒரு முல்லைத்தீவு கிராமத்தில், கடற்கரை கிராமத்தில் சிங்கள மீனவர்கள் வருகையால் உள்ளூர் மீனவர்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றனர் என்றதை குடியேற்ற திட்டங்களினூடாக அவர் அதை முன்கொண்டு வந்தார். அதே நேரத்தில் சானா முருகானந்தம் குரூரம் என்ற சிறுகதையில் வடக்கு கிழக்கு இணைகின்ற ஒரு மலை பிரதேச பாங்காக இருக்கிற ஒதியமலையில் வந்து மக்கள் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொண்டாங்க, குடியேற்ற திட்டங்களால், பலவந்தமான குடியேற்ற திட்டங்களால் அவர்கள் அனுபவித்த சித்திரவதைகள், துன்பங்கள், நெருக்கடிகள் முதலானவற்றை சித்தரிக்கிறதாக அமையுது. தங்கனின் மண்ணாசை என்ற கதை இந்த இடத்துல கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு கதை. அம்பாரா மாவட்டத்தில் முஸ்லீம் மக்கள் சிங்கள குடியேற்றங்களாக அடைந்த இன்னல்களை சொல்லுது. அதாவது குறிப்பாக தீகவாவியில் நடந்த பிரச்சனைகள் பற்றி, அந்த தீகவாகி நகர் திட்டத்தால் மல்வத்தையில் இருந்து பொத்துயில் வரையான பிரதேசங்கள் எப்படி சிங்களவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டது என்ற செய்தியை அது சொல்லுது. தீகவாவி பிரச்சனை பற்றி அஷ்ரப் ஒரு கவிதை கூட எழுதியிருந்தார், மணியோசை என்று நினைக்கிறேன். அந்த கவிதையில் வந்து தீகவாவியில் உள்ள பிகாரையால் இப்படி முஸ்லீம் கிராமங்கள் அபகரிக்கப்பட்டன என்ற விஷயத்தை MHM அஷ்ரப் அவர்கள் தன்னுடைய கவிதையில் பதிவு செய்திருந்தார். இதே சமயம் தரப்படுத்தல் முக்கியத்துவம் பெற்ற ஒரு காலப்பகுதியாகவும் அக்கால பகுதி அமையுது. ஸ்ரீ யோனாதன் பொய்மையின் நிழலில் என்ற கதை வந்து தரப்படுத்தலால் தமிழர்கள் பட்ட ஆறா துயரங்கள் வடுக்களை சொல்றதாக அமையுது. அகஸ்தியர் பிறழ்வு என்ற சிறுகதை வந்து மக்கள் தரப்படுத்தலால் மக்கள் அடைந்த உளவியல் தாக்கம் குறித்து பேசுவதாக அமையுது. தான பாலசுந்தரத்தினுடைய அந்நிய விருந்தாளி என்ற சிறுகதை வந்து அந்நிய விருந்தாளி தொகுப்பில் அடங்கிய முட்டை பொரியலும் புலங்கை என்ற சிறுகதை வந்து கல்வியல் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி முன்வைக்கின்றதாக இருக்குது. இதே நேரத்தில் மண்டதீவு கலைச்செல்வியினுடைய அம்மா என்ற சிறுகதை மிக முக்கியமான ஒரு சிறுகதை, தரப்படுத்தல் தொடர்பாக வெளிவந்த சிறுகதை. 2 மார்க்ஸால் அந்த மாணவன் தரப்படுத்தலுக்கு படுத்தல் பட்டதால் அவன் பல்கலைக்கழகம் போக முடியாத சூழலில் இயக்கத்துக்கு போராளியாக போகிற ஒரு தருணத்தை அம்மா நினைத்து பார்ப்பதாக அமைகிற ஒரு கதை. பல்வேறு போராளிகள் இயக்கத்துக்கு செல்வதற்கும் இயக்கத்தினுடைய போராட்டம் கூர்மை அடைகிறது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக தரப்படுத்தல் கதைக்கப்பட்டது. அந்த தரப்படுத்தலை மையமாக கொண்டு இவ்வாறான கதைகள் எழுச்சி பெற்றன. இனக்கலவரம் தொடர்பாக இந்த குறிப்பாக நாங்கள் பல்வேறு காலகட்டத்தில் நடந்த இனக்கலவரங்கள் தொடர்பாக நான் ஏற்கனவே 56 வந்த கலவரங்கள் தொடர்பான விஷயங்களை கதைச்சிருந்தேன். அதன் தொடர்ச்சியாக 80களில் வந்த சிறுகதைகளில் இனக்கலவரங்கள் எவ்வாறு காணப்பட்டது என்ற விஷயங்களை நான் பேசணும் என்று நினைக்கிறேன். கோவிந்தராஜ் எழுதிய மொய்காசு என்றது ஒரு புகையிரத பயணத்தில் வந்து பயணிகள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள், அதாவது இனக்கலவரத்தால் பயணிகள் எவ்வாறு துன்பப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், அந்த கொலைகளை எவ்வாறு எல்லாம் நடந்தது என்ற விஷயங்களை மொய்காசு என்ற கதை எடுத்து. மொய்காசு வந்து கோவிந்தராஜ் எழுதினது.
அடுத்ததாக வந்து ஆனந்தராகவன் எழுதின சிறுகதையில் மலையக மக்கள் வந்து இனப்பிரச்சனையால் இவ்வாறு துன்பப்பட்டாங்கள் துயரப்பட்டாங்கள் என்ற இதுகளை சொல்லுது. மலையகத்தில் நடந்த இனப்பிரச்சனை காரணமாகத்தான் கிளிநொச்சியில் பல்வேறு குடியிருப்பு திட்டங்கள் உருவாக்கப்பட்டது. குறிப்பாக தருமபுரத்தில் கொஞ்ச மக்களும் பாரதிபுரத்தில் கொஞ்சம் மக்களுமாக இருந்த இது அந்த விஷயங்கள் பற்றிய இது எங்களுக்கு நேரடியாக தெரிந்த உண்டு. அடுத்தது தையிட்டி ராசதுரையினுடைய அகதி மண் என்ற கதை முக்கியமான ஒரு சிறுகதை. நாகேஷ் தர்மலிங்கத்தினுடைய அந்நிய மண் என்ற கதையையும் நாங்கள் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். இவ்வாறு ஆன தொடர்ச்சியை நாங்கள் இனப்பிரச்சனை தொடர்பான தொடர்ச்சியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இலங்கை இராணுவத்தினுடைய வன்முறைகள் தொடர்பான விடயங்களையும் பல சிறுகதைகள் பேசி சென்றன. உதாரணமாக சேனா கணேசலிங்கத்தினுடைய தாயின் குரல் சிங்கள இராணுவத்தினுடைய கெடுபிடிகளை கூற, சொக்கன் மைத்திரி என்ற கதையினூடாக ஈழப் போராட்டம் தோற்றம் பெற்றதையும் இராணுவ நெருக்கடிகளால் தான் இந்த ஈழப் போராட்டம் கூர்மையடைந்ததையும் எடுத்து விளக்குவார். தெனியானின் பந்தி என்ற கதை இராணுவ கெடுபிடிக்குள்ள போராளிகளுக்காக விட்டுவிக்கின்ற ஒரு ஆட்சியை மையமாக கொண்டு எழுதப்பட்ட கதையாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் முருகானந்தத்தினுடைய தரை மீன்கள் இராணுவ கிடபடிகளால் கடலுக்கு செல்ல முடியாத நிலையில் வாழுகின்ற குடும்பங்களை பற்றி சொல்ல, ஜேசுதாசன் அதாவது முல்லை ஜேசுதாசன் பலரால் அறியப்படாத ஒருவராக இருந்தார். உண்மையில் நான் ஏலவே சொன்னது மாதிரி ஒரு 100 கதைகள் வைத்தால் முல்லை ஜேசுதாசன் நீளமாகி வரும் கடல் என்ற கதை முக்கியமான கதையாக இருக்கும். அவர் தொகுப்பு பலராலும் பேசப்படா இல்லை, ஆனால் கண்டிப்பாக ஒரு சிறுகதையை வாசிக்கிறவர்கள் வாசிக்க வேண்டிய ஒரு தொகுப்பு. வாழ்வினுடைய நிகழ்கலங்களை அதாவது கடலுக்கு போகிற நிலையில் நேவியால் ஏற்பட்ட பிரச்சனைகளை, போக முடியாத சூழலில் குடும்பம் வறுமைக்கு உழன்று கஷ்டப்பட்டு நிலைகளை அவர் தன்னுடைய நீளமாகி வரும் கடல்ல சொல்லியிருந்தார். அது பார்க்க வேண்டியது. ஏற்கனவே நாங்கள் கவரக்கொய்யா பார்த்து நாங்கள் அதில் மன்னம்பேரி பிரச்சனைகளை குறித்து ரஞ்சகுமார் எழுதியிருந்ததையும் இந்த இடத்துல தொட்டு காட்டலாம். விமான தாக்குதலால் பல கதைகள் எழுதப்பட்டது. முரளி சுதாராஜை பற்றி பேசியிருந்தார். அவருடைய மீட்சி என்ற கதை இராணுவ விமான குண்டு வீச்சால் அல்லோல கல்லோலப்படுகின்ற ஒரு குடும்பத்தின் கதையாக வருகிறது. விமான தாக்குதலால் ஏற்பட்ட பிரச்சனைகளை பல கதைகள் பேசி சென்றன. குறிப்பாக முரளி அவர்கள் சுதாராஜ் பற்றி பேசியிருந்தார். அதில் விமான தாக்குதலால் ஏற்படுற பிரச்சனைகளை அவருடைய மீட்சி என்ற கதை கதைக்குது. இராணுவ விமானங்களால் அல்லோலப்பட்ட ஒரு குடும்பத்தினுடைய வீடு சிதைக்கப்படுவதையும் அந்த வீட்டினுடைய அழிவு எப்படி ஒரு பொருளாதார பிரச்சனைக்கு உள்ளாக்குது என்பதையும் இந்த சிறுகதை அருணாசலத்தின் வீட்டின் வாயிலாக பேசி செல்கின்றது. செங்கியாளியனுடைய விடியாத இரவும் ஒரு மனிதனும் என்ற கதையும் இவ்வாறான விமான தாக்குதலால் ஏற்பட்ட பிரச்சனைகளை பற்றி கதைக்குது. கானா பாலசுந்தரத்தினுடைய ஸ்கூல் ஃபிளாக்ஸ் மினி பஸ் டைம் டேபிள் என்ற கதை வந்து எறிகணை தாக்குதலால் மக்கள் எதிர்கொண்ட சேதங்களை பற்றி பேசுது. சோதனை சாவடிகளில் ஏற்படுற பிரச்சனைகளை 90களுக்கு பிறகு நாங்கள் பார்க்கலாம். ராஜேஷ் கண்ணாவினுடைய பல கதைகள் எடுத்து சொல்லியிருந்தது. அதே நேரத்தில் இயல்பானனுடைய முடவன் நடையையும் எடுத்து சொல்லியிருந்தது. அராலியூர் சுந்தரப்பிள்ளையினுடைய அதிபர் என்ற கதையில் வந்து சோதனை சாவடியில் இராணுவத்தினுடைய கெடுபிடிகள் பற்றி பேசுகிற கதையாக அந்த கதை இருக்குது. பொருளாதார பிரச்சனைகள் ஈழத்தில் முக்கியத்துவம் பெற்ற ஒரு காலம். பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டு மக்கள் பொருட்களை வாங்க கஷ்டப்பட்டு அல்லுண்ட நிலைகளை பற்றி இளையவனுடைய பிரலாபம் என்ற கதை எடுத்து சொல்லுது. அகதி வாழ்வினுடைய பிரச்சனைகள் பற்றி இந்த இடத்துல பேசணும். குந்தி இருக்க ஒரு குடிசை என்றதிலிருந்து பல கதைகளை நான் இதற்கு உதாரணமாக சொல்லலாம். செங்கியாளியனுடைய திசாநாயக்காவும் கந்தசாமியும் என்ற கதை முக்கியமாக இதில் கருதப்பட வேண்டிய ஒரு கதை. ராமலிங்கத்தினுடைய குடும்பம் கொழும்பில் வாழும் பொழுது ஏற்பட்ட பிரச்சனை, அதாவது இனக்கலவரத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகளை அது சொல்லுது. அந்த கலவரத்தால் இப்படி ஒரு அகதி வாழ்வை அந்த மக்கள் எதிர்கொண்டனர் என்ற விஷயத்தை அந்த கதை பேசுது. போராளிகளுடைய தியாகங்கள் பற்றிய கதைகளும் நிறையவே இந்த காலப்பகுதியில் வெளிவந்திருக்குது. இளையவனுடைய பாசம் என்ற கதை போராளிகள் பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயங்களை சொல்லுது. அதே நேரத்தில்
சில நேரங்களில் சில நியதிகள் என்ற கதை போராளி ஒருவன் தன்னுடைய போராட்டத்தில் இணைந்து கொண்ட விஷயத்தை சொல்லுதோ. அராலியூர் சுந்தரம் பிள்ளையின் திருவிழா என்ற கதை போராளிகள் இராணுவத்தினருக்கும் இடையில் நடந்த பிரச்சனையில் கோட்டைக்குள் அகப்பட்ட இராணுவத்தினர் பற்றிய விஷயங்கள் சம்பவங்களை மையமாக கொண்டு எழுதப்பட்டது. ரஞ்சகுமார் கோசலை ஏற்கனவே கதைக்கப்பட்ட ஒரு கதை. சேனா யோகநாதனின் வானமும் கடலும் போல போராட்ட வாழ்வினை கூறுகின்ற கதையாக அந்த கதை அமையுது. வள்ளத்தில் அண்ணனை தேடி செல்லும் அருளம்பலம் மக்கள் அவலங்கண்டு போராட்டத்தில் இணைகிற விஷயத்தை அந்த கதை எங்களுக்கு கூறி சென்றது. இவ்வாறு நான் ஒரு குறுக்கு வெட்டு முகமாக மிக சுருக்கமாகத்தான் சொல்லியிருந்தேன். விரிவாக கதைக்கிறேன்டா இன்றைக்கு ஃபுல்லாகவே கதைக்கலாம். நேரங்கிறதே எனது பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி ரமேஷ். கிட்டத்தட்ட நீங்கள் மிகச் சரியாக குறிப்பிட்ட மாதிரி ஒரு வெட்டு முகமாக, அதாவது மலையகத்திலிருந்து இன முரண்பாடு, இன கலவரம் காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தை நோக்கி வந்த மலையகத்து மக்கள் தொடக்கம், மற்றது விமான தாக்குதல், எறிகணை தாக்குதல், அகதி நிலை, சோதனை சாவடிகளில் ஏற்படுகிற கெடுபிடிகள் என்று ஒரு போர்க்காலத்தில் என்னென்ன இடர்களுக்கு முகம் கொடுத்தோமோ அவ்வளவு இடர்களும் ஏதும் மிச்சம் மீதி இல்லாதபடி இந்த எங்களுடைய சிறுகதை ஆசிரியர்களால் படம் பிடித்து காட்டப்பட்டிருக்கின்றன. உண்மையில் இது ஒரு வரலாற்று பதிவு. இந்த சிறுகதைகள் இலக்கியம் எப்படி எங்களுடைய வாழ்வியலை பிரதிபலித்திருக்கிறது, மிக அச்சொட்டாக பிரதிபலித்திருக்கிறது என்பதை ரமேஷ் வழங்கிய இந்த போர்க்கால வெட்டு முகத்தின் மூலம் நாங்கள் இந்த தருணத்தில் உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். முக்கியமான அம்சங்களை அதில் தொட்டிருக்கிறீர்கள். போர், இடப்பெயர்ச்சி, புலப்பெயர்ச்சி, விமான தாக்குதல், எறிகணை தாக்குதல், சோதனை சாவடிகளின் கெடுபிடிகள். அதை பற்றி நான் கவிதைகளிலேயே எழுதியிருக்கிறேன். சோதனை சாவடிகளில் ஏற்படும் கெடுபிடிகள். ஒரு கெடுபிடி உங்களுக்கு இடைப்பிறவர்களாக சொல்லேன், சிறுகதை சம்பந்தப்படாவிட்டால். உண்மையில் நான் நேர பார்த்த இது ஆரிய உலகத்தில் ஒரு சின்ன போர் முடிந்த கையோடு ஒரு சின்ன பெரிய சாவடியிலே ஆக்களை டவுனுக்குள்ளே நுழைகிறவர்களை செக் பண்ணி விடுகிறது. நானும் அதில் நிற்கிறேன். நான் நினைக்கிறேன் ஒரு புந்துருளியை கையில் வச்சுக்கொண்டு நிற்கிறேன். அதுதான் எங்களுடைய டாக்ஸி. எனக்கு முன்னுக்கு ஒரு வயது முதிர்ந்த ஆச்சு. பெரிய நெருக்கடி இல்லை ஆட்கள். மனுஷன் ரெடியாக வேற இல்லை. கையில் ஒரு பன் பேக். அவன் அதில் நெட்டவன் கேட்டான், அம்மையே ஐசிஎன் மனசு இப்படி ஒரு தொந்தரவு இருக்கட்டு தெரியாத கொண்டு வந்திருக்கு. என்னடா கரைச்சலா கிடக்கு கண்டுட்டு கையை விட்டு எடுத்தது. அவனுக்கு அவ்வளவும் விளங்கிட்டது. அவன் சொன்னான், அம்மா உங்களுக்கு கரைச்சல், நமக்கு மிச்சம் கரைச்சல். மிச்சம் கரைச்சல் என்று ஒரு கவிதை எழுதினான். இப்படி இந்த அவலங்களுக்கு இடர்பாடுகளுக்குள்ளும் வாழ்க்கையை நாங்கள் ரசிக்கக்கூடியதாக இருந்தது. இப்பொழுது குணேஸ்வரனிடம் போகிறோம். இதே காலத்தை தான் நீங்கள் இப்பொழுது மேலோட்டமாக பார்க்க போகிறீர்கள். இப்போ விடுபட்ட எழுத்தாளர்கள் அல்லது நீங்கள் முக்கியம் என்று கருதுகிற மற்ற எழுத்தாளர்களுடைய பதிவுகளை ஒரு நேயர்களுக்காக வழங்குங்க. டான் தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இந்த காலகட்டத்தில் புலப்பெயர்வு சார்ந்த ஒரு பொருண்மை என்று சொல்லி இங்கே ரமேஷ் குறிப்பிட்டார். அந்த புலப்பெயர்வு சார்ந்த எழுத்துக்களில் 80களுக்கு பின்னர், அதாவது 83க்கு பின்னர் வந்த வெளிநாட்டிலிருந்து எழுதப்பட்ட படைப்புகளில் புதிய புதிய பொருண்மை சார்ந்த விடயங்கள் எல்லாம் அந்த காலத்து கதைகளில் பேசப்பட்டன. என்னென்னு சொன்னால், ஒரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேணும். இங்கே ஒரு ஆயுத கலாச்சாரம் இருந்தது. ஆகவே எதை பேசலாம் எதை பேசக்கூடாது என்பது ஒரு எழுதப்படாத விதியாக கூட இருந்த நேரத்திலே பலர் மௌனமாக இருந்தார்கள்.
அந்த மௌனத்தை உடைத்து கொண்டு கொஞ்சம் சுதந்திரமாக எழுதக்கூடிய வாய்ப்பு இந்த ஐரோப்பா கண்டத்திலும் மற்றும் ஆஸ்திரேலியாவிலும் கனடாவிலும் இருந்த அந்த புலம்பெயர்ந்த படைப்பாளிகளுக்கு வாய்த்திருக்கின்றது. அந்த வகையிலே அவர்கள் நான் ஒட்டுமொத்தமாக பார்த்தாலும் ரெண்டு வகையில் அதை பிரித்து பார்க்கலாம். ஒன்று அவருடைய எழுத்துக்கள் என்ன இருந்துன்னு சொன்னால், ஒன்று தாயகம் சார்ந்த நினைவுகள், அங்கே இருந்து ஒன்று ஒரு மீள் நினைவாக இந்த தாயகத்தை நோக்குதல், அதாவது தாயகம் சார்ந்த நினைவுகளுக்குள்ள விட்டுட்டு வந்த வீட்டை பற்றி, இங்கே இருந்த உறவுகள் பற்றி, அல்லது இந்த போர் சூழல் பற்றி, இங்கே இருந்த அகதி வாழ்க்கை பற்றி, இப்படி தாங்கள் இந்த ஆயுத கலாச்சாரத்தால் பட்ட உயிரழிவுகள், மற்றது உடைமை அழிவுகள், இதெல்லாவற்றையும் மீட்டு பார்க்குற மாதிரியான படைப்பு. இதில் எந்த ஒரு படைப்பாளியும் நீங்கள் விலக்கி வைக்க முடியாத அளவுக்கு அதிகமானவர்கள் தாயகத்தை மீட்டு பார்க்கும் அந்த நினைவுகளை எழுதியிருக்கிறார்கள். அதனால் சிலர் ஏளனமாக வேண்ட எழுத்துக்களுக்கு ஒரே புலம்பலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது சரியான அது உண்மையில் அது தட்டி கழிக்க வேண்டிய விஷயம். அப்படி சொல்லவே கூடாது. என்ன சொன்னால், இந்த புலப்பெயர்வில் தாயக நினைவென்பது அது ஒரு உலக பொதுவான ஒரு பொருண்மை. அது எந்தெந்த நாடுகளிலிருந்து எந்தெந்த அதிகாரங்களால் யார் யார் விரட்டப்பட்டார்களோ, அது எந்த தேசமாக இருந்தாலும் அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ஒரு பொதுவான ஒரு பின்னணி. அன்றைய பாலஸ்தீன புலப்பெயர்வாக இருக்கலாம், அல்லது யூதர்கள் அப்படி நிரம்ப நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கும் கூட நடந்து கொண்டே இருக்குது வேறு நாடுகளை புலப்பெயர். இது ஒரு பக்கம். மற்ற பக்கத்தில் என்ன செய்யணும் என்று சொன்னால், அந்த நாட்டு அனுபவங்கள் எழுதுகிறார்கள். அதுதான் எங்களுக்கு மிக முக்கியமாக. எங்களுடைய அனுபவத்துக்கு அகப்படாத பல விடயங்கள் அதுக்குள்ளே சேரும். அப்படி வரைகளை குறிப்பாக பண்பாடு சார்ந்த நெருக்கடிகள், அதை கூட நாங்கள் பிரித்து பார்க்கலாம். பண்பாட்டு அதிர்ச்சி, பண்பாட்டு நெருக்குவாரம், பண்பாட்டு புரள்வு, இப்படி எங்கட பார்வையில் பார்க்க அது அங்கத்தைய பண்பாட்டுக்கு சரியாக இருக்கும். ஆனால் எங்கட பார்வையில் பார்க்க பிள்ளையாக இருக்கும். அது இப்போ அரங்கேற்றம் என்ற ஒரு கதையை அருண் விஜயராணி எழுதியிருப்பேன். அது பண்பாடு சார்ந்த ஒரு கதையாக இருக்குது. அதே மாதிரி நாங்கள் நிரம்ப இருக்குது. கோவிலூர் செல்வராஜன் ஒரு மிக அற்புதமான ஒரு கதை ஒன்று எழுதியிருப்பார். இப்படி அந்த பண்பாடு சார்ந்தது. அரசியல் சார்ந்த பிரச்சனைகள் இங்கே எது பேசக்கூடாதோ அதை அங்கே பேசினார்கள். போராளிகளுடைய சரி பிழைகளை பேசினார்கள், இந்திய இராணுவத்தினுடைய சரி பிழையை பேசினார்கள், இலங்கை அரசாங்கத்தினுடைய சில சரி பிழைகளை பேசினார்கள். இவ்வாறாக அந்த ஆயுத கலாச்சாரத்தினுடைய முரண்பாட்டால் ஏற்பட்ட எக்கச்சக்கமான அழிவுகளை நான் சொல்ல முடியாத கதைகள் எல்லாவற்றையும் பேசினார்கள். அதைவிட அந்த அங்கே இருக்கக்கூடிய புதிய அனுபவங்கள், இந்த தொழில் சார்ந்த அனுபவங்களை பேசினார்கள். மிக அற்புதமான ஒரு கதை இருக்குது. கலாமோடைய கதை உருக்கம் என்ற ஒரு கதை இருக்குது. ஒரு இவ்வளவுக்கு ஒரு 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 ஏமாளித்தனமாக சொல்லுவேன் நாங்கள், வெள்ளந்தித்தனமான ஒரு வெள்ளந்தித்தனமான இருக்கிற அந்த பத்ரோன் அந்த முதலாளி, அவனுக்கு கொஞ்சம் கூட அவனுக்கு ஆக்கிர கொடுக்காம இவ்வளவுக்கு விசுவாசமாக இருக்கமுடியும், அவ்வளவுக்கு விசுவாசமாக இருக்கிறது. நீங்கள் அதை படிச்சிங்கன்னு சொன்னால் ஒரு அப்பாவித்தனமான சித்தரிப்புன்னு நான் அதை அடிக்கடி சொல்கிறது. கலாமோகன் எழுதினார். அப்போ தொழிற்தல அனுபவம். இதை விட யாருமே இன்னும் புரிந்து கொள்ளாத இன்னும் ஒரு பொருண்மை இருக்குது. இதை பற்றி சேனார் ஜோராஜா சார் அவர்கள் அப்பொழுது ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருந்தார். நான் சாரோட இந்த கதைகள் பற்றி நாங்கள் உரையாடின பிறகு இதை வச்சு ஒரு கட்டுரை எழுதலாம்னு சொல்லி பிறகு ஒரு கட்டுரை எழுதினேன். என்னென்னு சொன்னால், பயண இடைவெளியில் படக்கூடிய இடர்பாடுகள், அல்லல்கள். அதை நான் என்னுடைய மொழியில் சொல்கிறேன்னு சொன்னால், பயண இடைவெளியில், அதாவது பெண்களுடைய உடல் உளம், பெண்களை குறிப்பாக வச்சுக்கொண்டு படக்கூடிய அந்த அல்லல் பாடுகளை பற்றி, அது அந்த ஏஜென்சிகளுடைய ஏமாற்று வேலைகள். பார்த்திபன் மிக அருமையான ஒரு கதை எழுதியிருக்கிறார், இளவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று சொல்லி. அப்போ இவ்வாறு புதிய புதிய பொருண்மைகள் எல்லாம் எங்களுடைய அனுபவத்துக்கு அகப்படாத விடயம் எல்லாவற்றையும் இந்த புலம்பெயர்ந்த படைப்பாளிகள் இந்த தமிழ் இலக்கியத்துக்கு கொண்டு வளமாக சேர்த்திருக்கிறார்கள். அதில் இருக்கக்கூடிய எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த இரத்தமும் சதையும் கலந்த அந்த துன்பியற் பாடுகள்லாம் அதுக்கு இருக்கின்ற. அதே நேரத்தில் முத்துலிங்கம் போன்றவர்களுடைய புதிய புதிய அனுபவங்களும் கூட சேரும். ஆக இவ்வாறு வருகின்ற போது தான் ரொம்ப படைப்பாளிகள் எல்லாரையும் நாங்கள் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்வது சாத்தியமில்லை. ஆரம்பத்தில் வந்த படைப்பாளிகள், குறிப்பாக பார்த்திபன் போன்றவர்கள் யாருக்குமே தெரியாத படைப்பாளி. அவர் ஒரு ஆரம்பத்தில் 86ஆம் ஆண்டு மண்ணை தேடும் மன்னிக்கோடும் பார்த்தினுடைய நிஜங்கள் 1986 நிஜங்கள் என்ற ஒரு தொகுப்பு வருது. அதில் 4 சிறுகதைகள் தென்னாசிய நிறுவனம் வெளியிடுது. அதே சமகாலத்தில் மண்ணை தேடும் மனங்கள் என்று சொல்லி 11 சிறுகதைகளை ஐரோப்பிய தமிழ் எழுத்தாளர் ஒன்றியம் செய்யுது. இதை விட எஸ்போ இந்திரா பார்த்தசாரதியும் சேர்ந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வேலை செய்தார்கள். 94 மித்திர பதிப்பகத்தால் பனியும் பனையும் என்ற ஒரு தொகுப்பு வந்திருக்குது.
அப்போ இதெல்லாம் வந்து ஆரம்ப கால படைப்புகள். அப்படி இருந்தாலும் 90களின் தொடக்கத்தில் எழுதியவர்களில் முக்கியமாக பார்த்திபன், வானனான கிரிதரன், ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் போன்றவர்களை சொல்லலாம். ஆனால் அதுக்கு பிறகு பெரிய ஒரு எழுத்தாளர் ஒரு பட்டாளமே வந்து சேர்ந்தது. கருணாகர மூர்த்தி, குமார் மூர்த்தி, மற்றது இப்படி ஆசி கந்தராஜா, சக்கரவர்த்தி, பிற்காலத்தில் சோபா சக்தி 2000 வந்து சேர்றார். விமல் குழந்தைவேல், முருகபூதி, நிரூபா, சுமதி ரூபன், ரவி, குமாரமூர்த்தி, அளவட்டி ஸ்ரீஸ்காந்தராஜா, அருண் விஜயராணி, பிறகு வந்த சித்தார்த்த சேகுவேரா, சிவலிங்கம் சிவபாலன், பிரதீபா, வசந்திராஜா, சுவிஸ்ராஜி, இப்படி நாங்கள் சொல்லிக்கொண்டு வரலாம். இது ஒரு மேலோட்டமான என்னுடைய பார்வையாக தான் இருக்குது. இதில் ஒரு விஷயத்தை சொல்லி போட்டு நான் இந்த உரையை நான் நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். ஆரம்பத்தில் வந்த படைப்புகளில் பல விஷயங்கள் வந்திருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன். இதில் வந்து பார்த்திபனுடைய கதையில் ஒரு கதை இருக்குது. தெரிய வராதுன்ற ஒரு கதை எழுதியிருப்பார் பார்த்திபன். அந்த கதை என்னென்னு சொன்னால், அவன் ஜெர்மனில் இருக்கக்கூடிய ஒருவன் தன்னுடைய அங்கே அவனுக்கு வந்து உண்மையாக அந்த அகதி அந்தஸ்து கிடைக்கல, களவாதான் போய் வேலை செய்து கொண்டிருக்கிறான். இருக்கக்கூடிய ஹோட்டலில் போய் அங்கே இருக்கக்கூடிய வேலையை செய்கிறது. அப்படி இருந்தும் கூட அவனுக்கு அங்கே வீட்டை பெரிய சுமை ஒன்று இருக்குது. அந்த வீட்டு சுமையை தீர்க்கணும்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய சம்பளம் காணாது, வேறு நாட்டுக்கு போக வேணும். அதுக்கெல்லாம் நிரம்ப தடவை முயற்சி செய்கிறான். கனடாவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இப்படி ஒருக்கா வழி கிடைக்க அதில் பிடிபட்டு பிறகு ஃபைன் கட்டுறேன்னு சொல்கிறது. 2ஆம் தினம் பிடிபட்டால் அந்த ஃபைன் வந்து டபுள் மடங்கு ஆகும். இப்படி இருக்கல தன்னுடைய ரூமில் இருந்து தன்னுடைய நண்பர்களுக்கே சொல்லாமல் ஒரு வேற்று நாட்டு ஒரு கருப்பின ஒரு இளைஞனுடைய பாஸ்போர்ட் வந்து இவருக்கு கிடைச்சிட்டுது. அவர் சொல்லுவார், கிட்டத்தட்ட அந்த என்ன தொட்டு தண்டை நிறம் வந்து தொட்டு பொட்டு வைக்கக்கூடிய மாதிரியான நிறம். அப்போ அவ்வளவு கருப்பு. தன்னுடைய அப்பா அம்மா செய்த அதிர்ஷ்டமறியில் தனக்கு கிடைச்ச பாஸ்போர்ட்டும் அதே போல் ஒரு தண்டை பாஸ்போர்ட் கிடைச்சிட்டது. தலைமையிலும் கொஞ்சம் சேவ் பண்ண தேவையில்லை, அதுவும் கொஞ்சம் சுருள் முடியாதான் கண்டு ஒரு சொல்லுவார், அந்த தலை மாற்றி போகிறேன்னு சொல்லி. அப்போ இவருக்கு அந்த பாஸ்போர்ட் கிடைச்சா இதுக்கெல்லாம் வேறு எல்லாம் ரகசியமாக வேலை பார்த்து தன்னுடைய நண்பர்களுக்கு சொல்கிறார், நான் பக்கத்தில் சிட்டியில் இருக்கிற என்னுடைய நண்பர்கிட்ட போகிறேன், வர தாமதமான அப்புறம் நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி போட்டு வழிக்கிறான். ஆனால் அவன் ஏற்கனவே எல்லா வேலைப்பாடம் பார்த்துட்டான். அந்த பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து வச்சு போகிறக்குரிய ஆயத்தமெல்லாம் செய்து போனால் இதில் பிடிபடாமல் போய் சேர்ந்துட்டா பிளேன் போய் கொண்டிருக்குது. அங்கே பிளேன் போய் கொண்டிருக்கு. ஆனால் என்னடா கொண்டு சொன்னால் அந்த போன பிளேன் நடுவானத்தில் வெடித்து அதில் போன முழு பேருமே இறந்துட்டால் இந்த செய்தி யாருக்குமே தெரியாது. அதான் அந்த கதை என்னென்னு சொன்னால் தெரிய வராததுன்றது அந்த கதை. அதில் சொல்லப்படுது என்னென்னு சொன்னால், அந்த ஒரு கருப்பின இளைஞனுடைய அந்த பாஸ்போர்ட்டிலான இவன் போனவன். அப்போ அந்த ஏர்போர்ட்ல இருந்து எல்லாருக்கும் அந்த தந்தி போகுது, அந்த பிளேனில் வந்தவன் லிஸ்ட்டு எடுத்து வச்சுக்கொண்டு அவன் என்ன செய்கிறான், அனுப்புகிறான், உங்களோட மகன் இப்படின்னு இதில் இறந்துட்டான். அப்போ அந்த உண்மையாக பாஸ்போர்ட்டுக்குரிய ஒரு வேறு இன இளைஞனுடைய வீட்டுக்கு அந்த தந்தி போகுது. ஆனால் அந்த தந்தியை தாய் வச்சு பார்த்து கொண்டு நிற்கிறா. மகன் அங்கே வந்து இரவு குடியும் கும்மாளமாக இருந்தோட அங்கே அவன் நித்திரையாக இருக்கிறான், அங்கே உள்ளுக்கு கட்டில் படுத்திருக்கிறான். இங்கே தந்தி வருது, உங்களோட மகன் இந்த பிளேட்டில் வந்து இப்படி இறந்துட்டார் என்று சொல்லி. அப்போ அந்த கதையை முடிப்பார் ஆசிரியர். வீட்டில் ஔவையாரை ஆகி கொண்டிருக்கக்கூடிய அம்மா, தலைமை நிறைத்து முதுகன்னியாக இருக்கக்கூடிய அக்கா, துவக்குகளுக்கு பயந்து தப்பியொட்டி வாழக்கூடிய சகோதரர்கள், அவர்கள் எல்லாம் காசு வருமென்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் யாருக்குமே இந்த சம்பவம் தெரியாது. இப்படி தெரிய வராது. இதுதான் தெரிய வராது. இது இவர் எழுதினது, பார்த்திபன் எழுதிய நல்ல இவ்வாறாக ஒரு மனசை உருக்கக்கூடிய வகையில் விதமான வித்தியாசமான இந்த அனுபவங்களை எல்லாம் இதே போல் இந்த பனிச்சறுக்கு பயணம் செய்கிறவர்கள் இங்கே ஒரு மலை இடுக்கில் ஒரு உறைஞ்சி போன ஒரு சடலத்தை எடுக்கிறார்கள். அதை கூட யாரோ கதையாக எழுதியிருக்கிறார். இவ்வாறான கதைகள் எல்லாம் ஒரு வகையில் எங்களுடைய வாழ்க்கையினுடைய அல்லல்பாடுகளை சொல்லக்கூடிய கதைகள். இப்படி நாங்கள் நிரம்ப பேசிக்கொண்டே போகலாம். இது ஒரு உதாரணம் தான். வாய்ப்பு கிடைச்சால் மீளவும் நாங்கள் நிரம்ப கதைக்கலாம். இவர் சொன்ன 2 விஷயத்தை தொட்டு காட்டலாம் என்று நினைக்கிறேன். ஒன்று, பார்த்திபன் தெரிய வராதது கதை இவர் சொன்னார். அதண்ட இதில் பிரதிபலிப்பொன்று இருந்தது. என்னென்னா, ராணிரவு முகாம் தாக்குதல் நடந்து கொண்டிருக்குது. அதில் என் ஃப்ரெண்டோட ஆர்மியில் பெரியவராக இருந்தவர் ரெய்சி என்று சொல்லி ஒரு ஆள், அவரோட வைஃப் ஷிராணி அண்டு அவள் வந்து ஓடி வந்து என் வீட்டில் சொன்னால், இப்படி அவருக்கு ஏதாவது நடக்க போகுதோ, இப்படி நடக்குது, யுத்தமும் முடிஞ்சிட்டுது, அவரை பற்றி ஒரு செய்தியுமே தெரிய வர இல்லை என்று சொல்லக்குள்ள இயக்கம்
அவள் அந்த பேர்சோனில் இருந்து இவரோட படத்தை எடுத்து அட்ரஸையும் எடுத்து அவருக்கு இந்த சமரில் இவர் கொல்லப்பட்டார், நீங்கள் இராணுவத்திட்ட சொல்லி உரிய விடயங்களை கையாளுங்கோன்னு அப்போ இயக்கம் அனுப்பி வைக்குது. அங்கே இவர் விட்டுட்டு வந்துட்டார் சாமான், அதில் இயக்கம் இதை எடுத்து அனுப்புது. ஆனால் அந்த இதை இவர மனுஷையும் இவருமே பார்க்கினோம். என்னென்னா இவன் வந்துட்டான், வந்ததுக்கு பிறகு அவருக்கு 3 மாதம் ஓய்வு கொடுத்து அனுப்புகிறாங்க, சந்தோஷமாக இருக்கு. அப்போ இவர் வந்துட்டு அந்த மனுஷையும் இவரும் சேர்ந்து எனக்கு வாட்சி காட்டுறாங்க இயக்கத்தில் கடிதத்தையும் இதையும். அப்போ இந்த கதையோட ஒப்பிடக்கூட அது சரியான. ஆனால் அவர் சாகலை, அவர் உயிரோடு இருக்கிறார். 3 மாத லீவு கொடுக்குறார். இராணுவத்துக்கு கொடுக்கப்பட்ட பெரிய கூடிய நாள் லீவாக அது இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், சோபா சக்தி 1990 பிற்பகுதியிலேயே எழுத்துலகுக்கு வந்துட்ட அம்மாவில் தான் அவருடைய முதல் பிரசவம் நடக்குது. மனோண்ணா அவரை கொண்டு வரார் எழுத்துலகுக்கு. அப்போ அவ்வாறு கொண்டு வந்த நேரத்தில் அவர் 3 கதை அதில் எழுதியிருக்கணும்னு நினைக்கிறேன் அம்மா தோப்பில். 90 பிற்பகுதியில் அவர் எழுத்துலகுக்கு வந்துட்டார். அப்போ ஒரு வீரியமான ஒரு சமூகம் உண்டு. இலங்கையிலையும் தோற்றம் பெறுகிறது, புலம்பெயர் நாடுகளிலையும் தோற்றம் பெறுகிறது. இலங்கையில் அமிர்தாயஜம், திசேரா போன்றவர்களும் மலைச்செல்வன் போன்றவர்களும் ஒரு புதிய எழுத்துலகுள்ள வராங்க. ராகவன் அதன் தொடர்ச்சியாக வர அது குறித்தான விடயங்களை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி குணேஸ்வரன், ரமேஷ். புலம்பெயர் எழுத்தினுடைய முக்கிய பண்புகளை சொல்லி இருக்கிறீர்கள். ஆரம்பத்தில் நான் நினைக்கிறேன் தாயக நினைவுகளை தான் சுமந்து சென்றவர்கள், அந்த நினைவுகளை தளமாக கொண்டு எழுதிய கதைகள். மாதிரி இங்கே வாழ முடியாமற் போனவர்கள் பல காரணங்களுக்காக ஆயுத கலாச்சாரத்தினால் ஏற்படுகிற பாதிப்புகளை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் எழுத்தாளர்கள். மற்றது முக்கியமானது என்னென்றால் பண்பாடுசார் கூறுகள் இந்த எழுத்துக்களில் கொஞ்சம் வீராசாரப்படி குறைவாக இருந்தாலும் வரும். நான் ஒரு சிறுகதை வாசித்தேன். நான் நினைக்கிறேன் ஜெர்மனியில் போய் புலம்பெயர்ந்து போய் நாங்கள் தொட்டாட்டு வேலைன்னு செய்வோமே, வயது முதிர்ந்தவர்களுக்கு ஏதாவது போய் உதவி செய்து இருக்கிற ஒரு இளைஞன் பற்றிய கதை. எழுதினதாருன்னு தெரியாது, எனக்கு மறந்துட்டேன். இந்த மேல்நாடுகளில் இந்த பண்பாடுசார் விஷயம், இந்த ஸ்கின் ஹெட்ஸ்ன்னு ஒரு இயக்கம் இருந்தது. அவங்கள் உலகத்தில் எல்லாத்தையும் வெறுத்து உலக வாழ்வை பண்பாட்டை இதைகளெல்லாம் நிராகரிக்கிற ஒரு கூட்டம். ஸ்கின் ஹெட் என்னென்னா தலையொட்ட வலிச்சுட்டு தெரிவாங்க, அந்நியரை பிடிக்காத அடித்து போடுவாங்க. அப்போ இந்த ஜெர்மனிலேயோ ஃப்ரான்ஸ்லேயும் இந்த கதை நடக்குது. நாசிசத்தினுடைய ஒரு கூறாக இருக்கு. அப்போ இந்த ஈழத்து தமிழன் இந்த வேலைகளை செய்து கொண்டு சிபிஎம் நடத்தி கொண்டு இருக்கிற ஒரு இடத்துல கலவரம் நடந்திருக்கு தொட்டமாக. இவன் அதுக்கு கொஞ்சம் ஓஞ்ச பிறகு போகிறான். இவன் போய் தினமும் அத்தியாவசிய வேலைகளை உதவிகளை செய்கிற வீட்டில் ஒரு கிழவி தனியாக இருக்கிறவள், அந்த நாட்டு மனுஷி, ஜெர்மன் மனுஷி. அந்த மனுஷி இவனை கண்டவுடனே சொல்லிச்சுது, நான் ரொம்ப கவலைப்பட்டு கொண்டிருந்தேன், உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டு தோணும். இதுதான் பண்பாடு சார்ந்ததும் இதுதான் மானிடமும். என்னென்றால் அவளாரோ இவனாரோ, ஆனால் இவனுக்கு அந்த மண்ணில் போக உன்னை பாதுகாப்பு எண்ணி உனக்கு எது நடந்து கொண்டு நான் கவலைப்பட்டு கொண்டிருந்தேன் என்று சொல்லுகிற ஒரு மனித பண்பு, தாய் உள்ள மங்கள். இப்படி பல விஷயங்கள் வந்திருக்கு. நாங்கள் நிரம்பவே உரையாடி இருக்கிறோம். மிக முக்கியமான கூறுகள் இந்த கலந்துரையாடலில் வெளிப்பட்டிருக்கு. மீண்டும் நாங்கள் இன்னொரு கலந்துரையாடலில் இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். இதில் பங்கு கொண்ட ஈசு முரளி, ரமேஷ், குணேஸ்வரன் ஆகியோருக்கும் ஏற்பாடுகளை செய்த தயாரிப்பாளருக்கும் தொழில்நுட்ப உதவி வழங்கிய நண்பர்களுக்கும் நன்றி கூறி நேயர்களிடமிருந்து விடைபெறுகிறோம்.